निपीय यस्य क्षितिरक्षिणकथास्तताद्रियन्ते न बुधा सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் நம்ம. ஆக்சுவலி 32வது ஸ்லோகம். இதில் அலங்காரம் பார்க்கல. ஸோ ஏஷு ஏஷு சரசா தமயந்தி பூஷணேஷு எதிவாபி குணேஷு தத்ர தத்ர கலையாபி விசேஷः யஹ சஹி க்ஷிதிபிருதாம் புருஷார்த்தः. இந்த இடத்துல ஹீங்கிறது ஏவன்னு எடுத்துண்டு அதை வந்து இப்போ விசேஷா ஏவ புருஷார்த்தா அப்படின்னு போட்டுட்டோம்னா அது வந்து ரூபகமாக எடுத்துக்கலாம். அதை விட வந்து புருஷார்த்தா ஏவ புருஷார்த்தா, அதாவது புருஷார்த்தகாங்கிறத பிரயோஜனம்னு எடுத்துண்டு புருஷார்த்தகாங்கிறத தர்மார்த்த காம மோட்சம்னு எடுத்துண்டு பூஷண குண ஆதிக்கம்ங்கிற ஒரு பிரயோஜனம் இருக்கு. அந்த பிரயோஜனமே புருஷார்த்தமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வேர்டு, ரெண்டு புருஷார்த்தம் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே புருஷார்த்தத்தை சொல்லியிருக்கிறதுனால புருஷார்த்தா ஏவ புருஷார்த்தா பூஷண ஆதிக்கிய ரூபம் பிரயோஜனம் ஏவ புருஷார்த்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிசயோக்தியும் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ரெண்டு ஒரு விதம் படி பார்த்தா ரூபகம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று அதிசயோக்தின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதனால் மொத்தம் தமயந்தி வந்து எந்த அலங்கரண பொருளை அவள் வந்து விரும்புகிறாளோ அல்லது எந்த ஒரு குணத்தில் அவளுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கோ அதில் வந்து ஒரு துளி நமக்கு வந்து ஜாஸ்தி இருந்தால் கூட அதை வந்து ஒரு பெரிய புருஷார்த்தமாக நினைக்கிறா இந்த அரசர்கள். ஸோ நாரதர் இந்திரனுக்கு வந்து ஒரு இது ஆவலை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறார். இது மிகையாகாது, இது வந்து உள்ளதை தான் ஆனால் ஓரளவுக்கு சொல்கிறார். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. அடுத்த ஸ்லோகம். ஸோ சைஷவ விய தினாவதி. இது ஹவ் வில் தே நோ வாட் ஷி லைக்ஸ்ன்னா இப்போ கர்ண பரம்பரையாக வரும் அவளுக்கு நியூஸ். இதெல்லாம் எதுக்காக வந்து மனுஷா இருக்கா அந்த காலத்தில். இன்றைக்கி வேணால் நமக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வேர்டு அனுப்புகிறான். அன்றைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தமயந்திக்கு இது பிடிக்குமா இது பிடிக்குமா அப்படின்னுட்டு ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் அவளுக்கு மற்ற ராஜாக்களுக்கும் ஸ்பைஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துக்க வேண்டியது தான். சைஷவ விய தினாவதி தஸ்யாக யௌவனோதயினி ராஜசமாஜே ஆதராத் அஹரஹ குசுமேஷோஹோ உல்லலாச மிருகயா அபினிவேஷா. இது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த யௌவன உதயினி ராஜ சமாஜே தஸ்யாக சைஷவவ்யய தின அவதி அஹரஹ குசுமேஷோஹோ ஆதராத் மிருகயா அபினிவேஷா உல்லலாச. இந்த குசுமேஷோஹோ மிருகயா அபினிவேஷா உல்லலாச இதுதான் உங்களுக்கு மெயின் சென்டென்ஸ். குசுமேஷாங்கிறச்சு குசுமேஷுஹு யாருன்னா குசுமம் ஏவ இஷுஹு எஸ்ய. இப்போ பூவையே வந்து அம்பாக வைத்து கொண்டிருக்கும் மன்மதன். ஸோ இங்கே குசுமேஷோஹோ மன்மதனுடைய மிருகயா அபினிவேஷா வேட்டையாடுவதில் ஒரு ஈடுபாடுங்கிறது உல்லலாச பிரகாசித்தது. இப்போ என்ன சொல்ல வர்றார் நாரதரோட வேலை இங்கே என்ன? இந்திரனுக்கு வந்து ஒரு ஆவலை தூண்டணும், அதுதானே அவனுக்கு. இப்போது அந்த பெண்ணுக்கு வந்து சைஷவம் முடிந்த காலத்திலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் மனுஷருக்கு கௌமாரம் யௌவனம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. சைஷவங்கிறது வந்து இட் இஸ் இண்டிகேட்டரி ஆஃப் போத் கௌமாரத்தையும் சேர்த்துடணும் அந்த இடத்துல. அதாவது அவள் வந்து கொஞ்சம் அழகான அந்த யௌவன பருவத்தில் வரும் பொழுது இந்த அரசர்களுக்கும் ஒரு யௌவனம் ஜாஸ்தி ஆகும் பொழுது யௌவன உதயினி ராஜ சமாஜே சதி. இந்த ராஜ்யத்தினுடைய சமாஜம் ராஜாக்களினுடைய சமாஜ கூட்டம் இருக்கே அது அவைகளுக்கும் அவர்களுக்கும் யௌவனமானது உதயமாகும் பொழுது அப்போ தானே அவளுக்கும் மனசில் வந்து மன்மதனுங்கிறது ஒரு அவனுடைய வேலையை அவன் காமிக்க முடியும் மன்மதன். அதனால் ஒரு பக்கம் அவளுடைய சைஷவம் முடிந்தது, இன்னொரு பக்கம் இவர்களுக்கும் யௌவனம் ஆரம்பித்தது. ஸோ தஸ்யாக சைஷவ விய தின அவதி எப்படி எடுத்துக்கணும்? சைஷவம் குழந்தை பருவம், அதனுடைய விய அப்படின்னா அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த டைம், அதாவது குழந்தை விளையாட்டுகளில் அவள் வந்து காலத்தை போக்குவது அப்படிங்கிறது இருக்குது. அல்லது இது எப்படி எடுத்துக்கணும்னா யௌவன வியங்கிறது அந்தம் அந்த தினம் வரையில்.
ஸோ அந்த தினம் அவதி, இது எப்படின்னா யதா அவதிஹி போட்டு யதா ஸ்யாத்து ததா உல்லலாசன்னு போடுறார். இவர் எப்படி குழப்பறார் பாருங்க. அந்த ஆவிர்பாவ காலம் மானத்திலேருந்து யௌவனம் ஆரம்பிச்சத்துலேருந்து அன்வயமே கொஞ்சம் இருங்க. ஓகே, இதை அந்த யௌவன உதயினி ராஜ சமாஜங்கிறது விஷய சப்தமியாக எடுத்துட்டுருங்கோ. அவர்களிடத்தில் குசுமேஷோஹோ மன்மதனுடைய மிருகயா அபினிவேஷா விளையாடுவதுங்கிற ஒரு வேட்டைங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கே, அது விளங்கிற்று. அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப சுலபம். இவளுக்கு தமயந்திக்கு தஸ்யாக சைஷவ விய அந்த பால்ய பருவமானது வியம் முடிந்து விட்டது. வியம்னாலே செலவழிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கௌமாரம் செலவழிஞ்சு முடிஞ்ச அந்த நாளிலிருந்து ஆரம்பித்து, அவதிங்கிறத இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கணும். அவதினா யூஸ்வலி ஒரு எண்டுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். இங்கே லிமிட்டிங் அட்ஜென்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அது அதிலிருந்து ஆரம்பித்து அது முடிந்தவாறு சைஷவம் முடிந்து அடுத்த நாளிலிருந்து ஆரம்பித்து ஆரம்பியன்னு எடுத்துக்கிறார். அவதிஹி யஸ்மின், எது அவதி சீமாவாக இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த சைஷவம் குழந்தை பருவமானது, குழந்தை பருவத்தில் கழிப்பது என்ற ஒரு தினம் இருக்கே, முடிந்த தினம் இருக்கே, அந்த தினத்தை சீமாவாக வைத்து, அதை ஆரம்ப சீமாவாக வைத்து அப்படின்னு அவதிங்கிறத ஆரம்ப சீமான்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டி வரும். ஓகே, ஸோ தஸ்யாக அந்த தமயந்தியினுடைய விளையாட்டு பருவம் முடிந்தது, அவளுடைய யௌவன பருவம் ஆரம்பிக்கிறது. அந்த ஆரம்பிக்கிற சமயத்திலேருந்து இப்போ என்ன ஆயிடுத்து, மன்மதனுக்கு ஒரு வேட்டையாடுறதுக்கு டைம் கிடச்சிடுத்து. அவள் தமயந்திக்கு யௌவனம் வந்த உடனே அவளை ரசிக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. அவளை குறித்து மன்மதனுடைய அந்த ஒரு பாவங்கள் மனசில் உண்டாகும். அப்போ அந்த ராஜாக்கள் விஷயத்தில் மன்மதன் வேட்டையாடுற மாதிரி இருக்கான். அவர்களுடைய மனசை சிவானந்த லஹரியில் வரல, என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய இந்த ரிப்புக்களெல்லாம் நீ வேட்டையாடு, உனக்கோ கிராத்த வேஷம் பிடிக்குமோ இல்லையோ அப்படின்னு ஆதி கிராத்தின் அப்படின்பார் பகவத்பாதாள். நீ ஆதி கிராத்தனோ இல்லையோ, நீ என் மனசுங்கிறதுல வேட்டையாடினேன்னா அதில் இந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு 8 மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகத்தை எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிடு அப்படின்னு கேட்டுப்பார். அது மாதிரி இங்கே குசுமேஷோஹோ மிருகயா அபினிவேஷா, யார் விஷயத்தில் அவனுக்கு இந்த வேட்டையாடணுங்கிற ஒரு ஈடுபாடு இருக்குன்னா யௌவன உதயினி ராஜசமாஜே, யௌவனத்தில் தளச்சு நிற்கக்கூடிய, அதாவது யௌவனம் உதயம் யௌவன உதயத்துடன் கூடினவர்கள் அந்த அரச கூட்டம், அரசர்கள் இருக்கிறார்கள். அந்த அரசர்களினுடைய கூட்டமானது எப்படி இருக்கு, யௌவனம் உதயாக, அதுவே சீலம், அதாவது யௌவனம் தான் தளச்சு நிற்கிறது, ஒரு இதுவாக இருக்கு, அத்துமிரண்டு நிற்கிறான் அந்த அரசர்கள்லாம். அப்படிப்பட்ட அந்த அரச கூட்ட விஷயத்தில் அகரஹ தினந்தோறும் ஆதராத்து, ஒரு நாள் இன்னைக்கு வேணா போனா போகிறது, அவளுக்கு மன்மத ஆசை கொடுக்க வேண்டாமே என்ன நினைக்கலாமா, அகரஹ தினந்தோறும் ஆதராத்து கவனத்தோட மன்மதனுடைய வேட்டையானது உல்லலாச பிரகாசித்தது. புரியுறதா? அண்மை ஒட்டுகிறதா? யௌவன உதயினி ராஜசமாஜேங்கிறத ஆதராத்து யௌவன உதயினி ராஜசமாஜேங்கிறத இந்த இடத்துல போட்டுன்றது பெட்டர் அன்வயத்தில். ஸோ தஸ்யாக சைஷவவிய தின அவதி அதை ஆரம்பியங்கிற மாதிரி போட்டுண்டு அவளுடைய அந்த குழந்தை பருவம் குழந்தை பருவம் முடியும் தினம் இருக்கே, அந்த தினத்தினுடைய சீமாவாக ஆரம்பித்து தினந்தோறும் குசுமேஷோஹோ மன்மதனுடைய ஆதராத்து அவனுடைய ஒரு கவனத்தினால் யௌவன உதயினி ராஜசமாஜே, யௌவனம் தழைத்து இருக்கக்கூடிய யௌவனத்துடன் கூடின அந்த அரசர்களின் கூட்டம் விஷயத்தில் மிருகயா அபினிவேஷா வேட்டையாடும் ஒரு இன்வால்மெண்ட், அபினிவேஷகான ருச்சி, அந்த ருச்சியானது மன்மதனுக்கு ஏற்பட்டுடுத்து. அதாவது அவளுடைய மனசை வச்சுட்டு மன்மதன் விளையாடினான் தமயந்திய குறித்து. சரியா?
ஸோ சைஷவ வியய தினாவதி தஸ்யாக யௌவனோதயினி யௌவனோதயினி ச ராஜசமாஜே ஆதராத் அஹரஹ குசுமேஷோஹோ உல்லலாச மிருகயா அபினிவேஷா. இந்த இடத்துல வந்து அதிசயோக்தி, அசம்பந்தே சம்பந்த ரூபா அதிசயோக்தி. எப்படின்னா மன்மதனுக்கு வந்து மிருகயா அபினிவேஷ அசம்பந்தே அப்படி அவனுக்கு ஒன்றும் வேட்டையாடணுங்கிற ஒரு சம்பந்தம் கிடையாது, ஆனால் சம்பந்தம் வர்ணிச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல அதிசயோக்தி. ரைட்டா? அடுத்தது இத்யமீ வசுமதி கமிதாரஹ சாதராஹ த்வததிதி பவிதும் ந பீமபூ சுரபுவோஹோ அபிலாஷே தூரம் அந்தரம் அஹோ நிருபதீனாம். இது இவ்வாறு இப்போ என்ன ஆயிடுத்து, இந்த காரணத்தினால இந்த தமயந்தியினுடைய ஒரு அழகு அவ யௌவன பருவத்துக்குள்ள வந்ததுனால, மன்மதனோ அந்த அரசர்களுடைய மனசுல புகுந்ததுனால, ரீசன்ஸ் நிறைய முன்னாடி கொடுத்துட்டார் நாரதர். அவளுக்கு வந்து யுத்தம்ங்கிறதே ஒரு விஷம் போல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அரசர்கள் இப்போ என்ன ஆயிட்டா, வசுமதி கமிதாரஹா, வசுமதி பூமி. ஆமாம், நேற்றுக்கு சொன்னேம்மா, அது அலங்காரம் சொல்லிட்டேன். அதாவது போன கிளாஸில் இது அந்த 32வதுல எய்தர் ரூபகம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதிசயோக்தின்னு எடுத்துக்கலாம். சரியா? இதுக்கு பார்ப்போம். வசுமதி கமிதாரஹா, வசுமதிங்கிறது பூமி, பூமியை கமிதா ஆசைப்படுபவன். கமுங்கிறது இச்சார்த்தே வருது இந்த இடத்துல. ஸோ காமயத்தே வருதோ இல்லையோ, அதே போல் இங்கே வசுமதி கமிதாரஹா, பூமி மேலே ஆசை கொண்டவர்களாக இருந்து கொண்டு இந்த அரசர்கள் இப்போ என்னாச்சு, துவத் அதிதி பவித்தும் சாதராகனா, உன்னுடைய அதிதியாக ஆகுவதற்கு அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. அதில் போய் அவளுக்கு ஒரு கவனம் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா பூமி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வர்க்கம், இந்த பூமி வேண்டாம் சொர்க்கம் வேணும்னு நினச்சாதானே ஒரு இப்போ யுத்தத்துக்கு போய் அவள் வந்து சண்டை போட்டு வீர சொர்க்கம் அடைய போகிறா. இல்லையே, பூமியே ரொம்ப நன்னா இருக்கே அவளுக்கு. ஏன்னா தமயந்தி இருக்காளே. அதனால வசுமதி கமிதாரஹா, பூமியில் ஆசை கொண்டவர்களாக இருக்கும் அவர்கள் என்னாச்சு, துவத் அதிதி பவித்தும், துவத் உனக்கு அதிதியாக இல்லை, இப்பொழுது அதிதியாக ஆக வேண்டும். ஆனால் அதிதியாக ஆகுவதற்கு இந்த இடத்துல ஸ்ரீ வந்துடுறது. தவ அதிதிஹி அத்வததிதி துவததிதி அப்படி இப்போ சம்பத்தியத்தை ஐதி அது இல்லை. இப்போ எப்படி ரெண்டு நெகட்டிவ் வந்துடுறது. சம்பத்திய கர்த்தரிலேயே ஸ்வீலேயே ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்திருக்கோம். அதுலேருந்து இப்போ அந்த பதத்தை தூக்கி நெகட்டிவாக போடுறோம். ஏன்னா ந ஆதராகா ந சாதராகா அப்படின்னு போடுறோம். இவரால் ஒண்டி தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு முடியும். வசுமதி கமிதாரஹா, பூமியை ஆசைப்படுபவர்கள் உனக்கு அதிதி ஆகணும்னு ஆசைப்படலை. ஏன்னா அவள் சொர்க்கத்துக்கு வரணும்னே விரும்பலை. அவளுக்கு பூமியிலேயே உட்காந்துட்டு இருக்கணும்னு ஆசை. ஏன்பா, இப்போ தமயந்தி அழகுங்கிற, எங்கிட்டையும் தான் இத்தனை அப்சர ஸ்திரீகள் இருக்காளே, எல்லாம் அழகுக்கு பேர் போனவர்கள் இல்லையா? அப்படி என்ன தமயந்திட்ட அழகு இருக்குது அப்படின்னு கேள்வி வரலாமோ இல்லையோ இந்திரன்ட்ட இருந்து. அந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நாரதருக்கு இது அது பாரு, இவா ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா அப்படின்னு விடுறார். நிருபதீனாம் அபிலாஷே, அரசர்களினுடைய அபிலாஷ விஷயத்தில், அதாவது இச்சா விஷயத்தில் அவர்கள் யாரை விரும்பலாம் எனும் ஒரு விஷயம் இருக்குமோ இல்லையோ, அதை பார்க்கும் பொழுது பீமபூ சுரபுவோஹோ தூரம் அந்தரம், there is a big difference between the two of them. கிட்டையே வர முடியாது. போருமா, பீமபூ பீமனிடத்திலிருந்து பிறந்தவள் தமயந்தி, சுரபூ தேவர்களிடமிருந்து பிறந்தவர்கள் அப்சர ஸ்திரீகள். இவ்விருவருக்கும் இதை வந்து சுரபுவகாங்கிறச்சு இப்போ டியூவலில் போட்டிருக்காருன்னா இந்த இடத்துல ஜாத்தியக வச்சனத்தை எடுத்துக்கணும். அப்சர ஸ்திரீகளை மொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரே கேட்டகரியாக வச்சுக்கோ. எந்த அப்சர திலோத்தமாவாக இருக்கட்டும், ஊர்வசியாக இருக்கட்டும், இவாளை விட அவா பெட்டர்னு இப்போ சண்டையெல்லாம் நடந்ததோ இல்லையோ, ஒரு பூச்சண்டை வச்சுட்டா அதில் வண்டு இருந்தது, 2 பேர் டான்ஸ் ஆடினா அதில் ஒருத்தி வந்து வண்டு கடிச்சா கூட அவள் நன்னா அந்த மாதிரி. ஸோ அப்சர ஸ்திரீகளுடைய உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கோ இல்லையோ, தாரதமியம் இருக்கோ இல்லையோ, இங்கே அப்படிலாம் இல்லை, மொத்தமாக நீ வந்து ஒரே கேட்டகரியில் போட்டுக்கோன்னுட்டார் நாரதர். சுரபூவோஹோ, ஸோ சுரபூஹோ அப்படின்னுட்டு அப்சரஸ்திரீ ஜாதி ஒரு பக்கம், பீமபூஹோ தமயந்தி ஒரு பக்கம். இவ்விருவருக்கும் பெரிய அந்தரம், ஒரு தூரம் அந்தரம்ங்கிறச்சு there is a vast difference.
பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு அதை எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. நம்ம பொதுவாக சொல்கிறது இல்லை, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் உண்டான வித்தியாசம்ப்பா அப்படின்னு சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிறார் நைஷதக்காரர். அது அங்கே அழகே பியூட்டியே. பீமபூ பீமனிடத்தில் பிறந்தவள் இங்கே பூமியில் இருப்பவள், சுரபூ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்களின் தேவர்கள் தேவர்களினுடைய பிறப்பாக இருக்கும் அந்த அப்சர ஸ்திரீக்கள். இவ்விருவருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படி, நிருபதினாம் அபிலாஷே. அவர்கள் அது பேர் பூமியில் இங்கே இருக்கா, இங்கேருந்து ஒரு ரதத்தை எடுத்துட்டு அங்கே போனால் அவளை பார்க்க முடியும். நமக்கு சான்ஸ் கிடைக்காட்டாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்வயம்வரம்ங்கிற பட்சத்தில் அவளுடைய கண் நம்ம பேரில் படலாம், இல்லை நம்ம கண்ணு அவள் பேரில் படலாம். தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் சீயிங் ஹர். வேறஸ் இந்த அப்சர ஸ்திரீக்கெல்லாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமாங்கிறது நம்பிக்கை கிடையாது. இதுக்குன்னுட்டு சண்டை போட்டு நம்ம அந்த சண்டையில் எதிர்நோக்கி இருக்கிறோமா நம்மளை அழிக்கணும், அதாவது கொல்லணும். கொன்னால் நம்ம மேலே போகலாம், போனால் அங்கே அப்சர ஸ்திரீகளை பார்க்கலாமோ என்னமோ. எத்தனை இஃப்ஸ் இருக்குது, அதில் கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுன்னா டைரெக்டாக பிரத்யட்சமாக பார்க்கலாமோ இல்லையோ, அத்தனை அர்த்தம் அங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த தூரம் அந்தரம்ங்கிறதுக்கு. ஸோ ஈதி அமிங்கிறச்சு இந்த அரசர்கள். அமி வசுமதி கமிதாரஹா, ஆகையினால இந்த பூமியை விரும்பக்கூடிய இவர்கள் உனக்கு அதிதியாக ஆகணும்னு விரும்பலப்பா. அவர்கள் என்ன நினைக்கிறான்னா, அஹோன்னா ஒரு ஆச்சரியத்தில் சொல்கிறது, இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா அப்படிங்கிறார். இது நம்ம அப்பே தீட்சிதர் படி இதை காவியலிங்கம்னு எடுத்துக்கணும். அதாவது பூர்வார்த்தம் எப்படின்னா, பூமியை ஆசைப்படுவதனால் உன்னிடத்தில், அதாவது ஏன் இவா ஸ்வர்க்கத்துக்கு வரல அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பூமியை ஆசைப்படுறா அப்படின்னு ஒரு பதார்த்த ஹேத்துக்கமாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதாவது தேவ ஸ்திரீகளுக்கும் அப்சர ஸ்திரீகளுக்கும் தமயந்திக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அவளுடைய ஆசையில் இருக்கிற காரணத்தினால பூமியை விரும்பிக் கொண்டு உன்னுடைய அதிதியாக ஆகல அப்படின்னு பூர்வம் முன்னாடி இருக்கக்கூடிய பூர்வார்த்தம் உங்களுக்கு சமர்த்தனம் தேவையாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது உத்தரார்த்தம் உங்களுக்கு இதுவாக மாறுறது காரணமாக இருக்குது. ஸோ இது காவியலிங்கம்னு அப்பே தீட்சிதர் சொல்கிறார். மற்ற இதிலெல்லாம் மம்மட்டர்தெல்லாம் பார்த்தோம்னா அவர் காரியகாரண ரூப அர்த்தாந்தரநியாசகான்னு ஒன்று இருக்குது. இந்த சாமானியான விசேஷம் மாதிரியே அவர் காரியகாரண ரூபம்ங்கிறத அர்த்தாந்தரநியாசம்னு போட்டிருக்கார். அதை பேஸ் பண்ணிட்டு நிறையா வியாக்கியாத்தாக்கள் இதை அர்த்தாந்தரநியாசம்னு சொல்கிறா. வேறஸ் இது அப்பே தீட்சிதரை பொறுத்தவரையில் காரியகாரணம்னு பாவம் வந்தாலே அந்த இடத்துல உங்களுக்கு காவியலிங்கம் ஹேது இல்லைன்னா இந்த மற்ற அந்த மாதிரி அலங்காரங்கள் அனுமானம் அந்த மாதிரி வந்துருமே தவிர அர்த்தாந்தரநியாசம் சரிப்பட்டு வராதுன்னு விடுறார் கிளியராக அவருடைய டிஸ்கஷனில். இது சரியா? இத்தியமே வசுமதி கமிதாரஹ சாதராஸ்த்வத் அதிதி பவித்தும் ந பீமபூ சுரபுவோர் அபிலாஷே தூரம் அந்தரம் அஹோ நிருபதீனாம். சரியா இருக்கா? சந்தேகம் இல்லையே. அடுத்தது தேன ஜாகிரதாத்ருதிஹி திவம் அகாம் சங்கிய சௌக்கியம் அனுசர்த்துமானு துவாம் என் மிருதம் க்ஷிதிபிருதாம் ந விலோகே தன் நிமக்ன மனசாம் புவி லோகே. பூமியில் எல்லாரும் தன்னிமக்ன மனசாம் அந்த தமயந்தியின் இடத்துல அப்படியே மனது ஊறி போயிடுத்து அரசர்களுக்கு. ஆகையினால மிருதம் எது நான் விலோகே, அங்கே சண்டையே காணும்பா. ஆகையினால இந்த சண்டை சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன், ஒன்றை லட்சியமாக வச்சுண்டு. துவாம் அனு திவம் அகாம் ஜாகிரத அதிருத்திகின்னா எனக்கு இப்போ தைரியமே இல்லை. அங்கே போய் அவளை சண்டை மூட்டே அந்த கலகத்தினால கலகப்பிரியான்னுட்டு சொல்கிறது அது ஒன்றும் ஒரு நல்லதுக்கு தான் முடியும். நாரதர் கலகம் நல்லதுக்கு முடியும். அது வேணும்ன்ட்டு அவர் இது பண்ணுறதில்லை. எல்லாருக்கும் ஒரு அந்த மோட்சபாவத்தை உற்பத்தி செய்வதற்காக. நாரதர் சாமானிய அவதாரம் இல்லை, விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம். 22 லீலாவதாரங்களில் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரமாக நாரதரை சொல்கிறது. நைஷ்கர்மிய புத்தியை உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காக தான் அவருடைய அவதாரமே. எல்லாரும் இந்த கர்மகாண்டத்தையே பிடிச்சி உலுக்கின்னு இருக்கா.
பண்ணக்கூடிய பக்தியோ கர்மாவோ எதுலேயுமே ஒரு நைஷ்கர்மியம் இருக்கணும், பகவத் சிந்தனையோட இருக்கணுங்கிறத புகட்டுவதற்காக நாரத பக்தி சூத்திரம் எழுதுவதற்காக வந்த அவதாரம் விஷ்ணுவனுடைய அவதாரம். அப்படி இருக்கிறச்சே இவரை போய் கலகப்பிரியான்னு கொஞ்சம் இப்போ இழிவாக சொல்லக்கூடாது. அவர் வேணா குட்டையை கலரினாதான் ஜலம் தெளும்போம் உங்களுக்கு. அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். எங்கே குழப்பம் இருக்கோ அங்கே தான் கிளாரிட்டி வரும். அப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக வரக்கூடியவர் நாரதர், கிளாரிட்டி பின்னாடி தெரிவிப்பதற்காக. சரியா? இங்கே சங்கிய சௌக்கியம்ங்கும் பொழுது சண்டை சுகம் ஓணுங்கிறதுக்காக வந்தேன்னுட்டு சும்மா அப்படி ஒரு இதுவாக சொல்லிடுறார். ஆனால் பார்த்துக்கணும். ஸோ யத் புவி லோகே தன் நிமக்ன மனசாம் க்ஷிதிபிருதாம் மிருதம் ந விலோகே. ஆக்சுவலி இந்த இடத்துல யத்து வேண்டாம், ஈதி. இப்போ மிருதம் யத்து ந லோகே யஸ்மாத் காரணாத்து எய்தர் முன்னாடி போட்டுக்கலாம் இல்லைன்னா பின்னாடி போட்டுக்கலாம். இந்த பூமியில் நான் சண்டைங்கிறதையே பார்க்கல. தேன அந்த காரணத்தினால ஜாகிரது அதிருதிஹி சன்னு, எனக்கு ஒரு அதிருதிகி தைரியம் இல்லாத தன்மை, அதாவது அதிருதிகி ஒரு ஃபியர் சங்கா உற்பத்தி ஆயிடுத்து இந்த இடத்துல. ஜாகிரது உத்பூதமாயிடுத்து. அப்படிப்பட்ட நான், ஸோ உத்பூதா சங்கா எஸ்ய சஹா அந்த மாதிரி. ஸோ ஜாகிரதி அதிருதிகி எஸ்ய சஹா நாரதருக்கு அட்ஜெக்டிவாக போட்டுக்கிறோம். அப்போ புவி லோகே இந்த பூமியில் பூலோகத்தில் தன்னிமக்ன மனசாம் க்ஷிதிபிருதாம், தன்னிமக்ன அந்த தமயந்தியினிடத்தில் நிமக்ன மனசாம் ஆழ்ந்து இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்களான க்ஷிதிபிருதாம் அரசர்களுக்கு நடுவில், க்ஷிதிபிருதாம் மத்தியே ஷஷ்டி போட்டுக்கலாம், அவர்களிடத்தில் மிருதம் எது ந விலோகே. மிருதம் யுத்தம், நான் யுத்தத்தை பார்க்காத காரணத்தினால யஸ்மாத் காரணாத் அகம் ந விலோகே. தேன தஸ்மாத் காரணாத்து ஜாகிரத அதிருதிகி, எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டு, இப்போ நமக்கு உலகத்தில் சண்டையே இல்லைன்னா நமக்கு எப்படி சுகம் வரும்னுட்டு அவருக்கு தோணி போயிடுத்தான் நாரதருக்கு. சங்கிய சௌக்கியம் அனுசர்த்தும், சங்கியம் அப்படிங்கிறது யுத்தம். அகெயின் யுத்தத்தினுடைய சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக, அதை பின்தொடர்ந்து போவதற்காக துவாம் அனு இந்த இடத்துல இந்திரனை லட்சியமாக வைத்துக்கொண்டு திவம் அகாம் அப்படின்னா இந்திரனை எப்படியாவது தூண்டணும்னு சொல்லி இந்திரனை லட்சியமாக வைத்துக்கொண்டு திவம் சொர்க்கத்திற்கு ஆகாம் வந்தேன். சரியா? ஆகாம் ஆகாமுங்கிடும் லுங்க ஆங் வர்றதுனால ஆகச்சம்னு எடுத்துக்கிறோம். தயன ஜாகிரத அதிருதிஹி திவம் ஆகாம் சங்கிய சௌக்கியம் அனுசர்த்தும் அனுத்வாம் யன்மிருதம் க்ஷிதிபிருதாம் ந விலோகே தன் நிமக்ன மனசாம் புவி லோகே. இந்த இடத்துல காவியலிங்கம் தான். இந்த இடத்துலையும் சங்கிய இல்லை, மிருதம் ந விலோகே இது காரணாத்து. அதுக்கு ஹேத்து என்ன? தன் நிமக்ன மனசாமுங்கிறது ஹேத்துவாக போயிடுறது. அதனால பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம். சரியா? ந விலோகே புவி விலோகே புவி லோகே இந்த இடத்துல இது யமக்கம்மா எடுத்துக்கோங்க. ஆனால் ரெண்டு வெவ்வேறு மீனிங். விலோகேங்கிறது தாத்துவாக போயிடுறது, இந்த இடத்துல பங்கம் இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல யமக்கம். ஜஸ்ட்டு மற்ற இடங்கள்லாம் நிறையா உங்களுக்கு பிராசங்கள் இருக்குது, சங்கியா சௌக்கியெல்லாம் இருக்குது. இது யமக்கம்ங்கிறதுனால இதை மென்ஷன் பண்ணுறேன். தேன ஜாகிரத அதிருதிர் திவம் ஆகாம் சங்கிய சௌக்கியம் அனுசர்த்தும் அனுத்வாம் யன்மிருதம் க்ஷிதிபிருதாம் ந விலோகே தன்னிமக்ன மனசாம் புவிலோகே. வேத யத்யபி ந கோபி பவந்தம் ஹந்த ஹந்திர கருணம் விருணத்தி பிருச்சசே ததபி ஏன விவேக புரோஞ்சனாய விஷயே ரசசேகா. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ஐடியா புரியறது கஷ்டம். இதையே ஒரு ஸ்லோகத்துக்கும் சொல்கிறேனேன்னு நினச்சிக்காதீங்கோ. ஆனால் அப்படி தான் இருக்குது, பண்ண முடியல வேறு ஒன்றும். ஹந்த நான் போய், ஆனால் வேறு யார் இப்போ இது ஐடியா எப்படின்னா, நீ இந்திரனை பார்த்து நாரதர் கடைசி ஸ்லோகம் இது சொல்ல போகிறார். என்ன சொல்கிறார்னா, உங்கிட்டக்க நான் வந்ததுக்கு காரணம் இப்போ என்ன, நீ ஏதாவது சண்டையை
இப்போ உங்ககிட்ட அந்த சங்கிய சௌக்கியம் அனுசரித்தும் துவாம் அனு ஆகாம் அப்படின்னார். உன்னை லட்சியமாக வச்சுட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா நீ வந்து அட்லீஸ்ட் இங்கேயாவது சண்டை நடக்குங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நீயும் சண்டை இல்லைன்னு சொல்லிவிடாத அப்படிங்கிறது இந்த இடத்துல விஜாபன விடம்பனா மாதிரி சொல்கிறார். யாதவ விதத்தில் படிச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியாத விதித்த வேதிதவ்யஸ்ய விஜாபன விடம்பனாம்பர் தேசிகர் அந்த இடத்துல. அதாவது தெரிஞ்சவன்கிட்ட போய் நம்ம வந்து திருப்பியும் கேட்குற மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு விளையாட்டுக்காக கேட்குறது, அவ்வளவுதான். உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னா அது வந்து ஒரு 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 அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ருச்சினால் பேசுறது. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணாட்டா கூட பகவானுக்கு அந்த குணங்கள்லாம் இல்லையா என்ன? நம்ம சொன்னாதான் அந்த குணம் வந்து பகவான்கிட்ட ஒட்டிக்க போகிறதா என்ன? அது கிடையாது. இது வந்து அந்த பகவத் ஸ்துதியில் இருக்கக்கூடிய ஒரு ரசனையினால் நம்ம வந்து பகவத் ஸ்துதி பண்ணுறோம். பகவானுக்கும் அதை கேட்குறார். ஏன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது 4 வார்த்தை நம்மளை பற்றி சொல்கிறானே இவன் அப்படின்னுட்டு பகவானும் அதை பற்றி பக்தனை பற்றி வசதியாக நினைப்பார் கொஞ்சம். இவ்வளவு தான் அந்த இடத்துல. அதுபோல் இங்கே வந்து நாரதருக்கு விஷயம் தெரியும், இங்கே ஒரு சண்டையும் நடக்கலைன்னுட்டு. ஏன்னா சண்டை நடந்ததுன்னா முதல்ல நியூஸ் நாரதருக்கு போயிருக்கும். சரியா? அகம் வேத, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே ஆரம்பிக்கிறார். எத்யபி வேத, எனக்கு தெரிஞ்சா கூட இருந்தாலும் ததபி பிரிச்சசே, ததபிங்கிறச்சே ததாபி இருந்தாலும் ஒன்றை நான் கேட்குறேன். ஏன்னா எந்த காரணத்தினால இப்படி கேட்குறார்? விஷய பொதுவாக ஒரு விஷயத்தில் ரச சேகா அப்படின்னா ரச அனுபூதிங்கிறது இந்த விவேக ஞானத்தை போக்கிடுமோ இல்லையோங்கிறார். அதுலேயே தெரியறது அவருக்கு விவேக ஞானம் இருக்குன்னுட்டு. ஆனாலும் அதை சொல்லிண்டே பீயிங் அவேர் இஸ் ஒன் திங் இல்லையா? ஒரு விஷயத்தில் ரசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதில் லாஜிக் நமக்கு வந்து ஒரு நிமிஷம் அழிஞ்சுடும். அந்த இடத்துல அந்த விவேக குணமுங்கிறது டக்குன்னு இருக்காது. ஏன்னா ரசம் அந்த இடத்துல வந்து ஊறி போயிருக்கிறதுனால. அதுதான் அப்படி சொல்கிறார். ரச சேகா, சேகஹான்னு அப்படியே தோய்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் விவேக பிரோஞ்சனாய அப்படிங்கிறார். அந்த அந்த தோய்ப்பு ரசத்தினுடைய ஒரு இது இருக்கே, அது என்ன பண்ணும்னா விவேகத்தை அழிச்சுடுமா, தொடச்சு எடுத்துருமா. விவேக பிரோஞ்சனாய ஏவ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அர்த்தாந்தரநியாசம் நமக்கு சாமானியோக்தி. இங்கே என்ன விஷயம் இவருக்கு தெரியும் அதை திருப்பியும் கேட்குறார் அப்படின்னா அதெல்லாம் இங்கே வந்து முந்தின ஸ்லோகத்திலேருந்து பிடிச்சி இழுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது என்ன? கோபி ஹந்திர அகருணம் பவந்தம் ந விருணத்தி. உன்னை எவனும் எதிர்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். உன்னை எதிர்த்தா அவனிடத்தில் நீ வந்து கொல்லக்கூட தயங்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஆகையினால இங்கே சண்டை போட வர்றதுக்கு யாருமே அஞ்சுவோம். ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் உங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு. ஏன்னா இவன் வந்து ஒரு தயவு தாட்சண்யமே பார்க்காத இவன் எல்லார் மேலேயும் அந்த வஜ்ராயுதத்தை போட்டுருவானே இந்திரன் அப்படிங்கிற பயத்தினாலேயே யாரும் உன்னை ந விருணத்தி, உன்னிடத்தில் விரோத பாவத்துடன் இருக்க மாட்டாங்கிறது எத்யபி வேத. அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, சண்டையை எதிர்பார்த்துண்டு நான் வந்தேன், இங்கே நீயோ ஹந்திர அகருணம், ஹந்த்ருஷு தன்னை வந்து கொல்லணும்னு நினைத்து கொண்டு வரவர்கள் இடத்தில் நீ அகருணகா, நீ வந்து கருணையுடன் இல்லாதவனாக இருப்பாய், அதாவது தயவை காண்பிக்க மாட்டாய் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால ஹந்திர அகருணம் பவந்தம் கஹாபி ந விருணத்தி, யாருமே உன்னை விரோதிச்சுக்க மாட்டாளே அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். யாரும் விரோதிச்சுக்க மாட்டான்னா சண்டைக்கு பிரசக்தியே இல்லை. விஷயம் வந்துதா? இதை வந்து ஒருத்தர் நியூன பதத்தாங்கிற ஒரு தோஷமாக இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா அந்த சங்கிய சௌக்கியத்துக்காக, சண்டை போடுற சௌக்கியத்துக்காக வந்திருக்கேன், உங்ககிட்ட அந்த சண்டை இருக்குமோன்னு நினச்சிட்டு வந்திருக்கேன், ஆனால் உங்ககிட்ட யாரும் சண்டை போட வரமாட்டாங்கிறதும் எனக்கு தெரியும். இவ்வளவு தூரம் நம்ம வந்து அங்கே புரிஞ்சுக்க வேணும். அதுக்கு உண்டான வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் இல்லைங்கிறார். முன்னாடி லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், அது தோஷம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கார், அதுக்காக சொல்கிறேன். ஒரு தடவை அன்வயத்தோடு பார்த்துடலாம். ஹந்த கஹா அப்பி எவன்தான் ஹந்திர அகருணம்
தன்னை கொல்பவர்களினிடத்தில் கருணையை காண்பிக்காதவனான பவந்தம் உன்னை ந விருணத்தி கோபி ந விருணத்தி யாருமே உனக்கு மாறுதலாக நிற்க மாட்டா, பிரதிகூலமாக இருக்க மாட்டா, விரோதம் செய்ய மாட்டார்கள். இது என்பது யத்யபி வேத ஈவந்தோ எனக்கு தெரிஞ்சா கூட ததபி ததாபி அப்படி இருந்தால் கூட பிரிச்சசே நீ கேட்கப்படுகிறாய் என்னால் மயா துவம் பிரிச்சசே ஏன ஏனங்கிறது இங்கே வந்து சமர்த்தனம் சாமானியத்தினால சமர்த்தனம் பண்ணுறார். விஷய ரசசேகா இப்போ என்னாச்சு, நாரதருக்கு வந்து இந்த விஷயம் விவேகம் புத்தியானது தெரிஞ்சிருந்தா கூட, அதாவது ஸ்வர்க்கத்தில் சண்டைக்கு பிரசக்தியே இல்லைங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த விஷயம் அழிஞ்சுடுத்து. எதனாலன்னா இந்த வம்பு கேட்கணுங்கிற ஒரு ருச்சியினாலங்கிறார். விஷயே ரசசேகா இது வந்து இந்த வம்பில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்கே அது நம்மளுடைய விவேக ஞானத்தை போக்கிடுமா. என்ன ஒரு தத்ரூபமான ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதை. விஷயே ரசசேகா விவேக பிரஞ்சனாயங்கிற அந்த இடத்துல லாஜிக்கு ஒர்க் ஆகாதே. அப்புறம் அப்படின்னு தானே கேட்க தோணும் நமக்கு, இல்லை காதை தீட்டின்ட்டு கேட்போம். வேத எத்யபி நகோபி பவந்தம் இல்லை அலங்காரம் அதான் அர்த்தாந்தர நியாசம் சரியா. அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. விவேக பிரஞ்சனாய விஷயே ரசசேகா வேத எத்யபி நகோபி பவந்தம் ஹந்த ஹந்த்ர ஆகருணம் விருணத்தி பிரிச்சசே ததபி ஏன விவேக பிரஞ்சனாய விஷயே ரசசேகா. அடுத்தது ஏவம் முக்தவதி தேவ ரிஷீந்திர திராக் அபேதி மகவானன முத்ரா உத்தரோத்தர சுபோஹி விபூனாம் கோபி மஞ்சுளதமஹா கிரமவாதா. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்போ பேசுகிற அந்த ருச்சி இருக்கோ இல்லையோ அதை கலப்பி விட்டாரே நாரதர் சொல்கிறச்சே என்ன ரசசேகா. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை வந்து இதுதான் தெரியுமே அப்படின்னு நம்ம கேட்காம விட மாட்டோம். தெரிஞ்சதாக இருந்தாலும் ஒரு தடவை அவமாயால் கேட்டால் இன்னும் நல்லா இருக்குமே. என் ப்ரொஃபஸர்கிட்டலாம் கிளாஸுக்கு போனால் அதே விஷயமா இருந்தாலும் அது திருப்பியும் அவர் சொல்கிறச்சே அது ஒரு ருச்சிகரமாக தான் இருக்கும். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டாருங்கிற விவேகம் அந்த இடத்துல தொடச்சிடும். நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன், வம்புக்கு மாத்திரம்தான் இது அப்ளை ஆகுங்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை கேட்கணுங்கிற ரசம் இருந்ததுன்னா அதே விஷயத்தை 10 தடவை கேட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல போய் கேட்டதாச்சே சிச்சி இது யாராவது அதெல்லாம் அந்த விவேகமே அங்கே ஒர்க் ஆகாது. அதான் இப்படி போட்டிருக்காரு பாருங்களே ஸ்ரீஹர்ஷன். ஏவ முக்தவதி தேவ ரிஷீந்திரே திராக் அபேதி மகவானன முத்ரா. மகவ ஆனன முத்ரா, அவனுடைய ஆனன முத்ரான்னாலே முகத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு சீல், அதாவது வாய்க்கு வச்ச சீலுன்னு அர்த்தம். இந்த ஜிப்பு போட்டு மூடுறதுன்னா நம்ம இன்னைக்கு ஆக்ஷன் காமிக்கிறோமே அதுதான் இங்கே. அவன் மூடி வச்சுருந்தான் அவனுடைய முகத்தை, அது திராக் அபேதி உடனே ஓப்பன் ஆச்சான். ஏன்னா இந்த ஒரு முன்னாடியே தான் சொல்லிட்டாரோ இல்லையோ, 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறான்னா எத்தனையோ அளவளாவி கொட்டி அளந்துருப்பாளோ இல்லையோ, அது வந்து அந்த ஃப்ளோ கெடாத மாதிரி ஒருத்தர் முடிக்க இன்னொருத்தர் ஆரம்பிப்பா தெரியுமோ இல்லையோ. அது வந்து 2 பலகாலம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவா வந்து சேர்ந்து நின்றுட்டு இருக்கிறச்சு அதை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு புரியும். அதை தான் இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். திராக்கு அபேதி சடார்னு சீக்கிரமாகவே அவனுடைய அந்த அந்த சீல் ஆஃப் ஹிஸ் மவுத் ஜஸ்ட் ப்ரோக் இம்மீடியட்லிங்கிறார். இப்போ அதுக்கு பேர் என்ன, கர்மகர்த்தாவா கர்மகர்த்தரி அபேதி தானாகவே அது வந்து இட் ஜஸ்ட் ப்ரோக். ஹீ ப்ரோக் த சைலன்ஸுங்கிறத விட அந்த த சைலன்ஸ் வாஸ் ப்ரோக்கன் அப்படிங்கிற மாதிரி அது த சைலன்ஸ் ப்ரோக் அப்படி சொல்லணும் அதை. ஸோ தேவ ரிஷீந்திரே ஏவம் முக்தவதி சதி, தேவரிஷியான தேவரிஷிகளுக்கு நடுவில் இந்திரஹா சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய நாரதர் இவ்வாறு கூறி முடித்த பொழுது திராக்கு சீக்கிரமாகவே மகவா அப்படின்னா இப்போ இந்திரன், ஸோ மகோனஹா ஆனன முத்ரா, இந்திரனுடைய அந்த மௌனம் என்பது அந்த ஆனன முத்ராங்கிறத மௌனம் முக மௌனம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முக மௌனமானது திராக்கு சீக்கிரமாக அபேதி உடைந்தது. இதுக்கு அகைன் அர்த்தாந்தர நியாசம் சொல்கிறார். விபூனாம் மஞ்சுளதமஹா கோபி கிரமவாதா உத்தரோத்தர சுபா.
2 பேர் விபுவாக இருக்க சாமர்த்தியசாலி விபுவாக இருக்கக்கூடிய 2 பேர் கிரமவாதகா ஒருத்தர் மார்த்தி ஒருத்தர் அந்த ஆர்டரில் பேசுறதுங்கிறது இருக்கே அது வந்து கோபி மஞ்சுளதமகா அல்லது மஞ்சுளதமகா கோபி கிரமவாதகா அந்த கோபிங்கிற வந்து அனிர்வச்சனீயமாக அதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாதம் அல்லது இனிமையாக இருக்கக்கூடிய என்னமோ வாதம் அப்படியும் எடுத்துக்கலாமோ இல்லையோ அவள் இன்னது தான் பேசுகிறாங்கிறதும் கிடையாது என்னமோ போகிறது நடுக்குள்ள இப்போ அவளுக்குள்ளே எதையோ பற்றி பேசிகிட்டே இருப்பாள் ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு தாவறதும் விவரதும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறச்சே நீங்களே நினச்சி பார்க்கலாம் உங்களுடைய இப்போ ஆத்மார்த்த ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறச்சே எப்படி இருக்குன்னுட்டும் அந்த மாதிரி இங்கே மஞ்சுள தமகா ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய கோபி கிரமவாதக ஏதோ ஒரு கிரமத்தை அனுசரித்து இருக்கக்கூடிய சம்பாதமானது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தாலாபமானது உத்தரோத்தர சுபா மேலும் மேலும் ஒன்றன் பின் ஒன்று மேலும் மேலும் சுபம் மங்களமாகத்தான் இருக்கும் அந்த இடத்துல விபூநாமங்கிறதுக்கு பிரபுன்னு எடுத்துக்கிறார் அர்த்தம் பிரபு 2 பேர் பேசிக்கிறது பெரிய மனுஷாலாம் பேசிண்டாங்கிற மாதிரி 2 பெரிய மனுஷா பேசிண்டா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழகாக இருக்குமோ இல்லையோ கான்வர்சேஷன் அப்படின்னு அர்த்தாந்திரநியாசம் ஏவம் உக்தவதி தேவ ரிஷீந்திரே திராகபேதி மகவானன முத்ரா உத்தரோத்தர சுபோஹி விபூனாம் கோபி மஞ்சுளதமஹா கிரமவாதா சரியா இருக்கா சந்தேகம் இருக்கா சரி அடுத்தது இப்போ இந்திரன் பேச போகிறான் 2 ஸ்லோகம் இந்திரந்து கானுஜே மம நிஜே தனுஜாரோ ஜாகிரதி ஸ்வசரணே ரணச்சர்ச்சா யத் புஜாங்கமுபதாய ஜயாங்கம் ஷர்மணா ஸ்வபிமி வீத விஷங்கா ஆரம்பிக்கிறச்சேயே ஒரு பிராசத்தோடு தான் ஆரம்பிக்கிறான் கானுஜே கா அனுஜே மம நிஜே தனுஜ அரௌ ஜாகிரதி சதி ஸ்வசரணே ரணச்சர்ச்சா கா ரணச்சர்ச்சா யத் புஜ அங்கம் உபதாய ஜய அங்கம் ஷர்மணா ஸ்வபிமி வீத விஷங்கா பஸ் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் மாட்டு தூங்குறேங்கிறான் தூக்கமே இல்லாத தேவர்கள் கண்ணே மூடாத வாழ்க்கை அனிமிஷயான்னு பேர் அஸ்வப்னாகான்னு பேர் தேவர்களுக்கெல்லாம் ஸ்வப்னாவஸ்தைங்கிற அவஸ்தையே கிடையாது தேவர்களுக்கு தூக்கம்ங்கிறதே கிடையாது ஏன்னா அனிமேஷயா கண் மூடுறதுங்கிறதே கிடையாது அவளுக்கு தேவையில்லைங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு ஏன்னா நமக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு அந்த அந்த டயர்ட்னஸ் இருக்குது திருப்பியும் ரீஜுவினேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு கிடையாதுங்கிறதுனால தூக்கமுங்கிறது கிடையாது ஸோ இந்த இடத்துலையே ஸ்வபிமி வீத விஷங்கா ஒரு போக்கடிக்கப்பட்ட சங்கா அதாவது சங்கா இழந்தவனாக ஒரு பயம் இல்லாதவனாக ஸ்வபிமி தூங்குறேன் இதை வந்து லக்ஷணையாக எப்படி எடுத்துக்கணும்னா நிம்மதியாக இருக்கேன்னு அர்த்தம் சாந்தியுக்தா அஸ்மி இத்தியர்த்தா எனக்கு என்னப்பா குறைச்சல் விஷ்ணு என் தம்பி இப்படி அனுஜே மம அனுஜே என்னுடைய தம்பி அல்லது மமங்கிறத ரணச்சர்ச்சாவோட சேர்த்துக்கலாம் நிஜே என்னுடன் கூடினவனான அல்லது என்னுடைய சொந்த தம்பி அனுஜே உபேந்திரன் இல்லையா விஷ்ணுங்கிறது யார் இங்கே உபேந்திர அவதாரம் அந்த வாமனாவதாரத்தை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு இங்கே நிஜே அனுஜே என்னுடைய எனக்கு பின் பிறந்தவனான தனுஜ அரவ் தனுஜ அரக்கர்களினுடைய எதிரியானவன் ஸ்வசரணே எனக்கு சரணமாக இருக்கும் பொழுது என்னை ரட்சிப்பவனாக இருக்கும் பொழுது சில சமயம் அண்ணா தம்பிகள் பார்த்தேன்னா அண்ணா வந்து முதல்ல அவ வளரும் பொழுது பார்த்தோம்னா என் பசங்களையே ஒரு எக்ஸாம்பிளாக நான் வச்சுன்னு சொல்லுவேன் இந்த பசங்க வந்து சின்ன குழந்தையில இருக்கிறச்சே பெரியவன் வந்து ரொம்ப டாலாக இருப்பான் சின்னது வந்து ரொம்ப கொட்டைப்பாக்காட்டம் இருக்கும் ஆனால் போக 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 பார்த்தா அந்த சின்னதுக்கு வந்து 18 ஆகிறச்சே அது எங்கேயோ ஆஜானுபாவாக இருக்கும் பெருசு வந்து சின்னதாகவே இருந்துருக்கும் ரொம்ப வசதியாக பாடி கார்டு மாதிரி அவன் தான் வந்து ரட்சிப்பான் அந்த மாதிரி ஆகிடும் அந்த சின்னது அது ஆக்சுவலி சின்னதுக்கு இன்னும் ஜாஸ்தி ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஒரு ஹைட்டும் இருக்கும் அது போல் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் உபேந்திரன்னு பேர் அனுஜா வாமனர் அவரு ஆமாம் வாமனர் இது வந்து வாமனே மூர்த்தியாக இருந்தாலும் பெருசு இல்லை சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி ஆனால் அவரோ பெருசாக அவர் தான் எடுத்துட்டாரு உருவம் இல்லை கீர்த்தி மாத்திரம் இல்லை உருவத்தையும் பெருசாக எடுத்துட்டார்
அனுஜே நிஜே தனுஜாரோ தனுஜ அரி ஆன அரக்கர்களுக்கு வந்து எதிரியாக இருக்கக்கூடிய அசுரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவானவர் என் தம்பி ஒவ்வொன்றும் அங்கே வந்து சாபிப்பிராய விசேஷனமாக எடுத்துட்டுலான்னு நினைக்கிறேன். ஸ்வசரணே என்னை ரட்சிப்பவனாக இருக்கும் பொழுது, ஸோ ஸ்வசரணே எனக்கு ரட்சிதா, ஸோ அதனால சங்கியாக்கு இடமில்லை. இல்லை ஸ்வரக்ஷி முதல்ல வந்து இப்படி எடுத்துப்போம், என்னுடைய தம்பின்னு எடுத்துட்டோம்னா தம்பி சரி, தம்பி வந்து வீக்காக இருந்தான்னா எப்படி, இல்லை அவன் வந்து ஸ்வசரணம், அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது விஷ்ணுவுக்கு, உபேந்திரனுக்கு அப்படின்னு ஒன்று. அடுத்தது இல்லை ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஆனால் எதிரிகளையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையோ அவனுக்கு, அப்படின்னா சாமர்த்தியசாலிங்கிறதுனால தனுஜ அரி. இல்லை என்னோட தம்பி தான், ஆனால் அவன் ஹி ஹஸ் கான் டு தி அதர் சைடுன்னு சொன்னான் எப்படி, அசுரர்களோட ஒன்றாயிட்டார் அப்படின்னா, இல்லை அசுரர்களுக்கு எதிரியாகவும் இருக்கார் அப்படின்னு அதை ஃபுல்லாக சாபிப்பிராய விசேஷமாக எடுத்துக்கலாம் பரிகர அலங்காரமாக. சரி, ஸோ ஸ்வசரணே ஜாகிரதி சதி, என்னுடைய ரக்ஷிதா, என்னை காப்பாற்றுபவனாக அவன் வந்து அப்படியே ஜாகிரதி சதி, அதில் விழிப்புணர்வுடன் கூடினவராக இருக்கும் பொழுது, விஷ்ணு அப்படி இருக்கும் பொழுது, மாமா ரணச்சர்ச்சாக்கா இது சண்டைங்கிற பேச்சு எங்கேருந்து இங்கே அப்படிங்கிறான். யத் புஜ அங்கம் ஜயாங்கம் உபதாய, ஜயாங்கம் ஜய அதாவது ஜெயலக்ஷ்மி குடிகொண்டிருக்கக்கூடிய அவருடைய புஜம், அந்த புஜத்தை புஜ அங்கம் உபதாய, அவருடைய தோளுங்கிற தோல் வலிமை இருக்கு, அந்த தோல் வலிமையில தான் ஜெய அங்கம். இங்கே வந்து முதல் அங்கம்ங்கிறத ஜயாங்கம்ங்கிற இடத்துல ஜெயங்கிற சின்னத்தை கொண்ட யத்புஜ அங்கம், யாருடைய அதாவது பெருமாளுடைய புஜ தோல் வலிமை, தோல் தான் அங்கம் துடையாக இருக்கு. தொடை அங்கம்னாச்சு, அங்கம் ஆரோப்பியன் இருக்கோ இல்லையோ, இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியாஹ்வயத் ஆதரா சங்கரே மாதுஹு அங்காத்து, அந்த இடத்துல என்ன மாதுஹு உத்சங்கம்னு சொல்கிறோம். குழந்தை முருகன் வந்து அம்மாவனுடைய மடியில் இருக்கான்னு சொன்னோம் அந்த இடத்துல. அதே இங்கே அங்கங்கிற ரெண்டாவது அங்கம் வந்து அவருடைய தோல் தான் மடியாக இருக்குது, அதில் நான் வந்து ஜம்முன்னு தலகாணியாக ஆக்கிண்டு அதை நான் படுத்துன்னு இருக்கேங்கிறான். இந்திரனுடைய தூக்கம் எப்படி வருங்கோ, இமேஜினேஷன். உபதாய உபதாவது ஆசிரித்திய, உபதாவாக செய்து, இதை வந்து இந்த கெங்க கெச்சு ஏதோ ஒன்றத்தை போட்டுக்கோங்க அந்த இடத்துல, லுப்தோபமா வரும். உபதா அப்படின்னாலே தலையணை, தலகாணியாக ஆக்கி, வீத சங்கா பயமில்லாத, ஷர்மனா சுகத்துடன் தூங்குகிறேன், ஷர்மனா சுகம் சௌக்கியமாக தூங்குறேன். போருமா, எங்கேருந்து இங்கே சண்டை அர்த்தம் வருதோ இல்லையோ அன்வயம். ஸோ இந்த இடத்துல வந்து பரிகர அலங்காரம் அந்த இடத்துல லுப்தோபமா போட்டுக்கோங்க. உபதாயங்கிற இடத்துல புஜம் புஜவ் ஏவ அங்கம், அதுவும் ரூபகம் போட்டுக்கலாம் அந்த இடத்துல, சரியா? ஸோ ரூபகம் தனியாக நிற்கிறது, ரூபகத்தை டிபெண்ட் பண்ணி உபமா அலங்காரம் இருக்குது, பரிகர அலங்காரம் தனியாக நிற்கிறது, சரியா? சம்சிருஷ்டி சங்கரம் ரெண்டுமே வந்துடுறது. அப்பா ஓகே. கா அனுஜே மம நிஜே தனுஜாரோ ஜாகிரதி ஸ்வசரணே ரணச்சர்ச்சா, யத் புஜாங்கம் உபதாய ஜயாங்கம் ஷர்மணா ஸ்வபிமி வீத விஷங்கா. ரெண்டாவது இந்திரன் சொல்கிறது, விஸ்வரூப கலனாத் உபபன்னம் தஸ்ய ஜெய்மினி முனித்வம் உதியே விக்கிரகம் மகபுஜாம் அசகிஷ்ணு வியர்த்ததாம் மதசனிம் ச நினாய. இது வந்து ஸ்லேஷை எடுத்துக்கணும். ஒரு யூஸ்வலாக நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு டேப்லர் காலம் போட்டுருக்கோம். அதாவது ஜெய்மினி முனித்வம் உபபன்னம், இந்த தஸ்யங்கிறச்சு விஷ்ணு என்ன பண்ணார்னா, ஜெய்மினி முனியினுடைய ஒரு பாவத்தை ஏற்றுக்கொண்டார்னு நான் வந்து புரிஞ்சுன்னு இருக்கேன். உதியே அப்படிங்கிறார். அதாவது ஜெய்மினி முனி மாதிரி இருக்காராம் விஷ்ணு. விஷ்ணு வந்து விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினால இப்போ என்ன ஆயிடுத்து, தேவர்களுக்கு வந்து சண்டையே
போடக்கூடாது தேவர்கள் அப்படின்னு அவருக்கு வந்து மைண்டில் தோணி போயிடுது விஷ்ணுவுக்கு. ஸோ விக்கிரகம் அசகிஷ்ணு, இந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து சண்டையே வரக்கூடாது, சண்டையை பொறுத்துக்க முடியாத அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு என் தம்பி அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் வந்து விஸ்வரூப கலனாத்து திரிவிக்ரமனாக அவர் வந்து பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு, எதுக்காக அந்த உருவத்தை எடுத்துட்டார்? இந்த தேவர்கள்லாம் சண்டை போடுறது அவருக்கு வந்து பொறுக்க முடியலையா. மக புஜாம் விக்கிரகம் அசகிஷ்ணு. அது மாத்திரம் இல்லை, ஆகையினால இப்போ என்ன பண்ணிட்டார், என்னுடைய வஜ்ராயுதத்துக்கு ஒரு வேலையே இல்லாத பண்ணிட்டார், அது வியர்த்தமாக போயிடுத்து. And he has also rendered my weapon useless. மத் அசனிம் வியர்த்ததாம் நினாய. அதாச்சா இப்போ இது பூரா வந்து அவர் ஜெய்மினி முனின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் இந்திரன். இது பூரா இப்போ ஜெய்மினி முனிக்கு வேற அட்ஜெக்டிவாக போகணும். அது என்ன, விஸ்வரூபாணி சூத்ராணி. அவர் போட்டிருக்கிற சூத்திரத்துக்கு வந்து விஸ்வரூபம் அப்படின்னு பேர். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அவருடைய சூத்திரங்களுக்கு. வந்து ஜெய்மினி முனி வந்து மீமாம்சக சூத்திரங்கள் எழுதியிருக்கார், இவர் போடலை. விஸ்வரூப சூத்திர பிரணயனேன, விஸ்வரூபங்கிற ஒரு சூத்திரங்களை வந்து அவர் உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூத்திரங்களை அவர் வந்து போட்டிருக்கார். கர்மகாண்டத்தை பொறுத்தவரையில் கர்மகாண்டமானது இந்த உலகத்தில் இப்போ பூமியில் பிறந்து செய்யக்கூடிய கர்மாக்கள் செயல்களை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டத்தை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜெய்மினி மகரிஷி பூர்வ மீமாம்சான்னு சொல்லி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கர்மகாண்டத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில சூத்திரங்களை அவர் எழுதியிருக்கார். அப்போ தான் இவ்வுலகத்தினுடைய ஒரு ரூபம் அமைப்பு இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அமைப்புக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த கர்மகாண்டத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி விஸ்வரூப கலனாது, இந்த விஸ்வரூப எனும் சூத்திரங்களை அவர் வந்து செய்த காரணத்தினால அது ஒன்று. மகபுஜாம் விக்கிரகம் அசகிஷ்ணு. ஜெய்மினி முனிக்கு வந்து அவருடைய தியரி என்னன்னா, மக புக் அப்படின்னாலே யாகத்தில் இருக்கக்கூடியதை புனக்தி, யாகத்தில் ஹவிசாக போடக்கூடிய விஷயங்களை அருந்துபவர்கள் தேவர்கள். தேவர்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கிடையாது அப்படின்னு தீர்மானம் வச்சுருக்கார். விக்கிரகம் அப்படின்னா, விக்கிரகம்னா சண்டைன்னு ஒரு அர்த்தம். அது திரிவிக்ரமாவதாரத்துக்கு போகிறது. இங்கே ஜெய்மினி மகரிஷிக்கு போகிறதுக்கு என்ன, விக்கிரகம்னா சரீரம்னு எடுத்துக்கணும். தேவர்களுக்கு சரீரத்தை பொறுக்க முடியாதவராக, அப்படின்னா சரீரம் இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கல்ல. அப்போ ஒத்துக்காத காரணத்தினால இது எல்லாமே மந்திர ரூபம்தான்னுட்டு பூர்வ மீமாம்சபடி. இங்கே இந்திராய இதம் நமமான்னுட்டு ஒரு இதை சொன்னோம்னா, ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா அந்த மந்திர ரூபமாக தான் இருக்குன்னுட்டு ஜெய்மினி மகர்ஷியினுடைய ஒரு பிலீஃப். சரி, அதனால தேவதா ஸ்வரூபம்ங்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆயிடுறது, வஜ்ராஸ்தவ் புரந்தரஹான்லாம் வந்து வேத வாக்கியங்கள் இருக்கே, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா சீக்கிரமாக போகக்கூடியவன். அதுக்கப்புறம் அங்க அடையாளங்களோட சில தேவதைகளெல்லாம் வர்ணிக்கிற மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் இப்போ எப்படி நம்ம வந்து சொல்கிறது, மந்திர ரூபம்தான்னு சொல்லும்பொழுது வஜ்ரஹஸ்தகான்னு சொல்லி அவனுக்கு கையில் ஒரு வஜ்ராயுதத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு ஃபார்மை மைண்டில் போட்டிருக்கோமே, அது எப்படி வரும் அப்படின்னா அதெல்லாம் வியர்த்தம், அர்த்தவாதம்னு ஒரு கேட்டகரியை போட்டார். அதனால் வஜ்ரஹஸ்த புரந்தரஹாங்கிற மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தவாதம்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு வியர்த்ததா யூஸ்லெஸ்னஸ்ஸை கொடுத்துட்டார். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் தோஸ் திங்ஸ். அது என்னன்னா ஒரு பிரேரகமாக இருக்குது. வாஸ்தவமாக தேவதைகளுக்கு மந்திர ரூபம்தான், அவைகளுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உட்காத்தி வைக்கிறார் ஜெய்மினி. புரியுறதா? இது வந்து பிரகிருத அப்பிரகிருத ஸ்லேஷம்னு சொல்கிறார். ஏன்னா இதில் வந்து நம்ம துவனி சொல்ல முடியாது, சப்தசக்தி மூல துவனி சொல்ல முடியாது. ஜெய்மினி முனித்துவம்ங்கிறதும் உங்களுக்கு வந்து இப்போ விஷ்ணு ஜெய்மினி முனியாக அவதாரம் எடுத்தார், இல்லை இப்போ இதே நம்ம கபில முனின்னு நான் சொன்னாலாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் சப்தசக்தி மூல துவனியை கொண்டு வந்துடுவேன் ஒரு அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டு. இந்த இடத்துல வந்து பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷம் வெரி கிளியர்லி. சரியா? விஸ்வரூப கலனாத்து இல்லைன்னா வெறும் ஸ்லேஷ எடுத்துட்டுருங்கோ.
அது என்ன ஸ்லேஷன்னு மென்ஷன் பண்ணுங்கிறது இல்லை. இந்த உபபன்னம்ங்கிறத வந்து 2 இடத்துல போட்டுக்கணும். இது வந்து இப்போ வேர்ட் பை வேர்டு பார்ப்போம். விஸ்வரூப தஸ்ய அந்த விஷ்ணுவனுடைய விஸ்வரூப கலனாத்து விஸ்வரூபத்தை எடுத்துட்ட காரணத்தினால அப்படிங்கிறது எப்படி இப்போ ஜெய்மினிக்கு போகிறது? விஸ்வரூபம் எனும் சூத்திரங்களை எடுத்தவரான ஜெய்மினி முனித்துவம். ஸோ விஸ்வரூப கலனாத்து விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டதுனால உபபன்னம் அந்த காரணத்தினால் உபபன்னம் ஜெய்மினி முனித்துவம் அவருக்கு உண்டான ஒரு ஜெய்மினி முனியாக இருக்கும் தன்மையை நான் உணர்கிறேன் உதியே. இதை வந்து மல்லிநாதர் லிட்லகாரமாக எடுத்துட்டுருக்கார். இது லிட்லகாரம் கிடையாது. இதை வந்து லட்டாக எடுத்துக்கணும். லட்டு பிரதம புருஷ உத்தம புருஷமாக எடுத்துக்கோங்கோ. உது ஈயே ஈங் அவகத்தி அந்த ஈங்கதவு தான் இங்கே வந்து உதியேங்கிறத லட்லகாரமாக எடுத்துட்டு திவாதிகணமாக எடுத்துக்கோங்க. அதாதிகணமாக எடுத்துட்டா இது வராது, லிட்டாக போயிடும். திவாதிகணமாக எடுத்துட்டு அதை லட்லகாரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நான் அறிகிறேன், நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். ஸோ தஸ்ய அந்த விஷ்ணுவனுடைய விஸ்வரூபத்தை எடுத்துட்ட காரணத்தினால உபபன்னம் ஜெய்மினி முனித்துவம் அவருக்கு ஒரு ஜெய்மினி முனியாக இருக்கும் தன்மையானது வந்துவிட்டது உபபன்னம் என்று நான் நினைக்கிறேன் உதியே. தச்ச உபபன்னம் அதுவும் கரெக்டு தான். உபபன்னம் இந்த 2வது உபபன்னமாக எடுத்துக்கும் பொழுது யுக்தமேவ. ஏன் யுக்தமேவ? யதா ஏனென்றால் சஹா அந்த விஷ்ணுவானவர் மகபுஜாம் விக்கிரகம் அசகிஷ்ணுஹு தேவர்களினுடைய ஒரு சண்டையை விரும்பாமல் ஜெய்மினி முனிக்கு எங்கே போகிறது? யாகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிட்றவர்களுக்கு மந்திர ரூபம்தான் அப்படிங்கிற அந்த அவர்களுக்கு வேற ஒரு சரீரம் இருக்குங்கிறதை பொறுத்துக்க முடியாதவராக மத அசனிம் வியர்த்ததாம் நினாய என்னுடைய வஜ்ராயுதத்தை வியர்த்தமாக ஆக்கினார் விஷ்ணு. இங்கே வஜ்ராஸ்த புரந்தரகா மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாத்தையும் அர்த்தவாகதமாக ஆக்கிவிட்டார். புரியுறதா? விஸ்வரூப கலனாத் உபபன்னம் தஸ்ய ஜெய்மினி முனித்வம் உதீயே விக்கிரகம் மகபுஜாம் அசகிஷ்ணு வியர்த்ததாம் மத அசனிம் ச நினாய. இந்த மாதிரி வார்த்தைகளை இது மாத்திரம் குயிக்காக முடிச்சுள்ள, இதில் ஒன்றும் இல்லை. ஈதிருஷானி முனையே வினயாப்திஹி தஸ்திவான் ச வச்சனானி உபகிருத்திய பிராம்சு நிஸ்வசித பிருஷ்ட சரி வாக்கு நாரதஸ்ய நிரியாய நிரோஜாக. வார்த்தை தான் கஷ்டம், அர்த்தம் ரொம்ப சுலபம். ஈதிருஷானி இவ்வாறு வச்சனானி வாக்கியங்களை வினயாப்திஹி சஹ வினயத்தினுடைய ஒரு அப்தி இருப்பிடமாக இருக்கக்கூடிய அவன், அதாவது வினய குணம் அடக்கத்தினுடைய குணம் ஒரு பெரிய கடலாக விளங்கக்கூடிய அவன் வினயாப்திஹி சஹா. அதை ரூபகம் எடுத்துக்கலாம். ஸோ வினயாப்திஹி சஹா ஈதிருஷானி வச்சனானி உபகிருத்திய இவ்வாறு வார்த்தைகளை உபகிருத்திய அதாவது கூறிவிட்டு உபசம்ஹாரம் செய்துவிட்டு ஒரே நிமிஷத்தில் என்னப்பா உங்ககிட்ட சண்டை இருக்கும்னு நான் நினச்சேனே அப்படின்னா விஷ்ணு என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காச்சு எங்கே இந்த சண்டை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டார். ஆச்சு. அப்படி சுருக்கமாக தன்னுடைய வார்த்தைகளை முடித்துக்கொண்டு தஸ்திவான் நிறுத்தினான் இந்திரன். உடனே இவர் இருக்காரு நாரதருடைய வாக்கானது நிரோஜாக சக்தியே இல்லாத பெருமூச்சு விட்டுக்கொண்டு மெதுவாக வெள்ள கிளம்பித்தான். அதாவது நாரதர் மெதுவாக பெருமூச்சு அப்படிங்கிறியா அப்படின்னுட்டு அவர் பெருமூச்சு விட்டுண்டே பேச ஆரம்பித்தாராம். அதை வந்து எப்படி சொல்கிறார் ஸ்ரீஹர்ஷன் பாருங்கோ. பிராம்சுங்கிறச்சு பிராம்சு லப்யே பழைய மோகாத்து இருக்கோ இல்லையோ, அப்படின்னா ரொம்ப உயரக்க இருக்கக்கூடிய, அதாவது நீண்ட நிஸ்வசிதம், மேல்மூச்சு கீழ்மூச்சுன்னா கூட சிரமத்தினால வர்றது, இங்கே ஒரு டிஜெக்ஷன் அப்படின்னுட்டியா அப்படின்னு பிராம்சு நிஸ்வசித பிருஷ்டச்சாரி அந்த ஒரு பெரிய பெருமூச்சிற்கு பின்வருமாறு இருக்கக்கூடிய பின்னாடி நகரக்கூடியதான வாக்கு நாரதருடைய வாக்கானது நிரோஜாக ஒரு ஓஜஸ்னால ஸ்ட்ரெங்க்த்துன்னு அர்த்தம். ஓஜஸ் இல்லாததாக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தை நிரியாய நிரகச்சத் இணுகதவ். இந்த இடத்துல இதை எடுத்துக்கோங்க. இப்போ அது என்ன அதாதி இன்கதி இன்கதவ் தாத்து. ஸோ நிர்கச்சத்தின்னு அர்த்தம். ஸோ நிரகச்சத் வெளிவந்தது. அதே மெதுவாக அந்த வார்த்தைகள் வெளில வந்தது. அது என்ன அடுத்த கிளாஸ்.
சரியா? ஈத்ருஷானி முனையே வினயாப்தி தஸ்திவான் ச வச்சனானி உபகிருத்திய பிராம்சு நிஸ்வசித பிருஷ்டச்சரி வாக்கு நாரதஸ்ய நிரியாய நிரோஜாக. சரியா? சந்தேகம் இருக்கா? எதுக்காக நாரதருக்கு அவ்வளோ சண்டையில் இஷ்டம்? அது அதான் சொன்னேன், சண்டையில் இஷ்டங்கிறது 2-4 பேர் சண்டை போட்டால் ஒரு கிளாரிட்டி ஏற்படுங்கிறதுக்காக சொன்னேன் இல்லையா? சரி, இதனுடைய வியர்த்ததா புரியும் மனுஷாளுக்கு. 2 டிசாஸ்டர் நமக்கு சுகமாகவே இருந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கை நமக்கு அதனுடைய அருமை புரியாது. 2 நிமிஷம் வெயில்ல நின்னாதான் நிழலுடைய அருமை தெரியும். அதுக்காக